மோசேக்கு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மனுஷரும் ஒரு மிக உயர்ந்த சத்தியத்தை இந்த நாளில அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரை தெரிந்து கொள்வாரானால் அவர்கள் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்னாக கடந்து செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை மோசே கேட்டவுடனே அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு புத்துணர்வு உண்டாயிற்று. அவன் இருதயத்தின் ஆழத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவன் பெற்றுக் கொண்டான். நான் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்த மிக தைரியம் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்தை எனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் என்னோடு கூட வருகிறபடியால் நான் மிகுந்த தைரியமாக கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி சமூகத்தை உணர்ந்தவனாக அவன் முன்னோக்கி செல்லுகிறான். தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா இடங்களிலும் ஜெயத்தை அவனுக்கு கட்டளையிட்டான். வனாந்திரத்திலே நடந்த பொழுது வனாந்திரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஜெயமாய் வழி நடத்தினார். அநேக எதிர்ப்புகள் அவர் முன் செல்லக்கூடாதபடி உண்டான பொழுது தேவன் எதிர்ப்புகளை தகர்த்து அவை எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தினார். மேக சம்பவம், அக்னி சம்பவமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. மோசே தேவனுடைய ஜனங்களை நடத்துகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக கடந்து சென்று ஒரு ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். மோசே நாட்கள் முடிய போகிறது. அந்த சமயத்துல மோசேக்கு பின்பு தேவனுடைய ஜனத்தை நடத்தும்படியாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். உபாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் இந்த காலையில உங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தேவனை குறித்து பிரசங்கிக்கிறேன். நம்மை வழிநடத்துகிற கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கிறேன். முன் செல்லுகிறவன் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வல்லமையும் ஜெயத்தையும் கொடுத்து அவரை நடத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். யோசுவா திகைக்கிறான். இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தின மோசே தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவன் நித்தியத்துக்கு போகிற அந்த சூழ்நிலையில இந்த ஜனத்தை நடத்தக்கூடியதான மிக பெரிய பொறுப்பானது நமது பேர்ல விழுகிறதே, நாம் எப்படி இந்த ஜனத்தை கர்த்தருக்கு நேராக நடத்த முடியும் என்று சொல்லி மிக பெரிதான ஒரு கவலைக்குள்ள யோசுவா கடந்து போனான். அப்படி யோசுவா கடந்து போகும் பொழுது அங்கே மோசே யோசுவாவுக்கு தைரியம் ஊட்டுகிறான். அதற்கு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். தேவன் நமக்கு முன் செல்லுகிற தேவன். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது தனி தேவன் விடுகிறதில்லை. அவர்களுக்கு முன்பாக தேவன் கடந்து போகிறவராக இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். ஆகவே
தேவ சமூகமானது ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலையில என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக தினந்தோறும் செல்லும் என்று விசுவாசிக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தரை துதித்து நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆகவே தேவன் உங்களை தனியே இருக்க விடுகிறதில்லை. நன்றாய் கவனியுங்கள். நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்து எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நாளில கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் இப்பொழுது ஜீவனோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதை போல எனக்கு பின்பாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருப்பார் என்று சொன்னார். நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன், அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னார். மிக நன்றாய் கவனியுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாய் சென்றது. மோசேக்கு பின்பு யோசுவா கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்தினான். அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் சென்றது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஜீவனோடு இருந்த நாளில அவர் ஜனங்களை வழி நடத்தினார். அவர் நித்தியத்தை கடந்து போன பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவளை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார், தேவனுடைய வழி நடத்துதலை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வழிநடத்தில் ஆழத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறது, கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை சிநேகிக்கிறார். தேவன் தம்முடைய விசுவாசிகளை சிநேகிக்கிறார். தம்முடைய ரத்தத்தினால், ரத்த கிரயத்தினால் மீட்டுக் கொண்டதான ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார், நேசிக்கிறவராக இருக்கிறார். அழைத்த அந்த பரிசுத்த ஜனங்களை தேவன் வழி நடத்தும்படி இரவும் பகலும் அவர்கள் வழி நடக்க கூடும்படியாய் அவருடைய பிரயாணம் தடைப்பட்டு போகாமல் இரவிலும் பகலிலும் அவர்கள் இடராமல் வழி நடக்கும்படி பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு மேலாக கர்த்தர் வைத்தார். பகல் சூரியனுடைய வெளிச்சத்தினாலே அவர்கள் தகிக்கப்படாதபடி, சூரியனுடைய உஷ்ணத்தினாலே அவருடைய பிரயாணம் தடைப்பட்டு போகாதபடிக்கு குளிர்ச்சியாக, இதமாக, தடையில்லாமல் அவள் தங்கள் பிரயாணத்தை தொடரும்படியாக தேவனாகிய கர்த்தர் மேகத்தினால் அவளை மூடினார். இந்த மேகமானது அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது மாத்திரமல்லாமல் போய் சேர வேண்டிய இடத்திலே சேரும்படியாய் மேகம் அவர்களுக்கு முன் சென்று வழி நடத்திற்று. இரவு வேளை வந்தது. பிரயாணம் தடைப்படக்கூடாதபடிக்கு, இரவிலே தடிக்கு விழுந்து விடாதபடிக்கு அக்னியானது அவர்களுக்கு மேலே இருந்தது. அக்னி சம்பவமானது அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தது. மிக நன்றாய் கவனியுங்கள். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லுது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார்.
தேவன் அவர்களை கைவிடவில்லை. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில இரவும் பகலும் மாறி மாறி உண்டாகும். மகிழ்ச்சியின் நாட்கள் உண்டு, சோதனையின் நாட்கள் உண்டு, சந்தோஷத்தின் நாட்கள் உண்டு, காலையின் நாட்கள் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிற மனிதன் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனால் சிக்கி வருத்தத்திலும் துயரத்திலும் அவன் கடந்து போகக்கூடும். வேதம் என்ன சொல்லுகிறது? சந்தோஷமா இருக்கும் பொழுதும் வழி நடத்தும்படியாய் தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது. அவர்கள் வேதனையும் துன்பத்தையும் சோதனை அனுபவிக்கும் பொழுதும் அவர்களை கைவிடாமல் தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு முன் சென்று அவளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போகவில்லை, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிக சந்தோஷமாய் தேவனால் கர்த்தருடைய ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. அது என்னவென்று சொன்னார், கர்த்தருடைய சமூகம் முன்னாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. திடீர் என்று பார்க்கும் பொழுது அவளை வழிநடத்தின தேவனுடைய சமூகம் அவளுக்கு முன்பாக இல்லை. மேக ஸ்தம்பம் அவளுக்கு முன்பாக காணப்படாமல் போயிற்று. அக்கினி ஸ்தம்பம் அவளுக்கு முன்பாக காணப்படாமல் போயிற்று. ஜனங்கள் எல்லாம் திகைக்கிறார். ஓ, இதுவரைக்கும் நம்மை நேசித்து வழி நடத்தின தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாய் இப்பொழுது மறைந்து போயிற்று. கர்த்தர் ஒருவேளை நம்மை வழி நடத்த கூடாமல் இந்த வனாந்தரத்திலே நம்மை அப்படியே விட்டு விடுவாரோ என்று சொல்லி அவர் மிகுந்த கலக்கம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். என்ன சம்பவித்தது சகோதரரே? யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அவர்கள் முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடத்தின மேகம் அவர்களை காணப்படாமல் போன பொழுது அவர்கள் திகைத்தார். என்ன சம்பவித்தது? நான் உன்னோடு இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சந்தோஷமாய் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பின்னால என்ன ஆபத்து வருகிறது என்று அவர்களால் உணர முடியல. பின்னால் வருகிற ஆபத்தை குறித்து அவள் அறிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் 6 லட்சம் புருஷர் நடக்கிறார்கள், அதற்கு 2 மடங்கு ஸ்திரீகளும் அதற்கு அதிகமான பிள்ளைகளும் முன்னோக்கி செல்லுகிறார்கள். பாளையம் மிக பெரிதாக இருக்கிறது. பின்னால என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி இவரால் அறிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. பின்னால பெரிய ஆபத்து வருகிறது, பயங்கரமான ஆபத்து, பிரயாணத்தை தடை செய்கிற ஆபத்து. பிரயாணத்தை மாத்திரமல்ல, அவர்கள் ஜீவனை அழிக்கக்கூடிய ஆபத்து பின்னாக கடந்து வருகிறது.